ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விண்மணி கிச்சன். இன்னைக்கு பாருங்க, நாகப்பழம் ஜூஸ் செய்ய போகிறோம். இது தண்ணியில் போட்டு கொஞ்சம் சால்ட் உப்பு போட்டு தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது மரத்துலேருந்து பறிச்சுட்டு வந்தது. இப்போ இந்த பழத்தை நம்ம இந்த மாதிரி விதை வேண்டாம், வெறும் பழம் மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துன்னு ஜூஸு போட்டுக்கலாம். இந்த மாதிரி மொத்த பழத்தையும் கட் பண்ணிக்கலாம். இன்னும் நமக்கு இந்த விதை போட வேண்டாம். விதை போட்டோம்னா ஜூஸ் குடிக்க முடியாது. ஜூஸ் குடித்தாலும் நமக்கு அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. விதை இல்லாமல் தான் ஜூஸ் குடிக்கணும். இந்த மாதிரி மொத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் பாருங்கள், இந்த பழம் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 3 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். கோல்டு ஆகாது இருக்கணுன்றதுக்காக மிளகுத்தூள். இது ஏன்னா இந்த பழம் கோல்டு அதிகமாக, உடம்புக்கு ரொம்ப கோல்டு. சரி, அப்படி கலராக நல்லா இருக்குது. ஒரு 5-6 பீஸு ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த விதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் அது. பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, கலர்லாம் சூப்பராக இருக்கு. இதை ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தி விட்டுக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த ஜூஸு நம்ம சீசன் கிடைக்கும் போது சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த பழம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டு தாங்க குடிக்கணும். நம்ம பழமாக சாப்பிடும்போது ஒரு 4-5 பழம் சாப்பிடுவோம். ஜூஸ் பண்ணும்போது நம்ம அதிகமாக குடிக்கிறதுனால இது இப்படி அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கிறது தான் நல்லது. இன்னும் இதெல்லாம் போயிட்டு நமக்கு அவ்வளோ சீக்கிரம் ஜீரணம் ஆகாது. குடித்தோம்னா கூட அப்படியே குடிச்சோம்னா கூட ரொம்ப நேரம் பசிக்காத மாதிரியே இருக்கும். பசி எடுக்காது, பசிக்காத மாதிரியெல்லாம் இல்லை. பாருங்க, எந்த ஃபுட் கலரும் சேர்க்கல. நம்ம பார்க்கவே சூப்பராக இருக்குது. எலுமிச்சம்பழம் இது சும்மா ஒரு விதை எடுத்துடலாம். ஒரு 3லேருந்து ஒரு 4 டிராப்பு. பாருங்க, சும்மா லைட்டாக தான் புழிஞ்சு விட்ருக்கேன்.